ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் ராகி சேமியா ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேக்கெட் அளவுக்கு ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து நர்சூஸ் பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி பிராண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து 180 கிராம் இருக்குது. ஒரு பேக்கெட் வந்து 20 ருபீஸ் வரும். நம்ம ஒரு பேக்கெட் சேர்த்து செஞ்சோன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் பெருசாக இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே 2 லிட்டர் அளவுக்கு சாதா தண்ணி தாங்க, பச்சை தண்ணி சேர்க்குறேன். தண்ணி கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது சால்ட்டு சேர்த்து செஞ்சோன்னா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ஸ்வீட்டாக. அதுக்காக தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம பிரித்த ராகி சேமியாவை இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் இந்த தண்ணியில் இருக்கணும். அதிக நேரம் இந்த தண்ணியில் நம்ம போட்டுட்டு மறந்து விட்டுட்டோன்னா இந்த ராகி சேமியெல்லாம் கூழாகிடுங்க. அப்புறம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது ஒரு மாதிரி எல்லாமே களி மாதிரி ஆகிடும், உதிரியாக கிடைக்காது. அதனால தான் இது கவனமாக பார்த்து நீங்கள் கிட்டே இருந்தே வடிச்சிடணும் தண்ணியை. அதே போல் கரண்டியால் ரொம்பவும் போட்டு கலந்து விட்டுறாதீங்க. ஒரு 2-3 டைம் கலந்ததுக்கப்புறம் அந்த ராகியில் நல்லா தண்ணி பட்டதாக போதும். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக எக்ஸஸ் தண்ணி கீழே வடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் போட்டு கூட நீங்கள் சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து விட்டுருங்க. அவ்வளோதான், இது தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க பக்கத்தில். பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சிடுச்சு. இப்போ ஆவியில் வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலவும் இட்லி பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி சேமியாவை இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. அதாவது எடுத்து அப்படியே குப்பலாக வைக்க வேண்டாம். அந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்தோன்னா தான் நம்ம பலப்பலன்னு நல்லா வரும். துணியை மூடிட்டு இது ஒரு 8 நிமிஷத்துக்கு ஆவியில் வச்சுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 8 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. பாருங்கள், 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு வாசமாக இருக்கும், கமகமன்ட்டு. அந்த குக்கிங் டைம் வந்து 8 மினிட்ஸ்க்கு மேலே விடாதீங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பவுலில் மாற்றிட்டு இது சூடாக இருக்கும் போதே இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருந்தேன். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு மீதி ஆகிடுச்சு. தேங்காய் வந்து பூவாக திருவனது சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த நல்லா ஊறி அந்த சர்க்கரைலாம் ஊறி நல்லாயிருக்கும். உடனே சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இதுலேயே காரமும் செய்யலாம். காரம் ராகி சேமியா நான் எப்படி செய்யுதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. நான் வந்து இன்றைக்கி சுகர் சேர்த்தேன் இல்லைங்களா. நீங்கள் சுகருக்கு பதிலாக வேணும்னா நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வேணும்னா நெய்யில் முந்திரி திராட்சை கூட வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் சர்விங் பவுலில் மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாம் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.